Welcome back to our way. Myself Praveen Ramamurthy doing third year MBBS at Dava Medical Schools of Foundation. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நீட் எக்ஸாம் இல்லாமல் நீட் யூஜியில் பாஸ் மார்க் வாங்காமல் நம்ம எம்பிபிஎஸ் அப்ராடில் போய் படிக்கலாமான்னு ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம நார்மலாக ஒரு எம்பிபிஎஸ் நம்ம படிக்கணும்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. 12th எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்ம எழுதுவோம். ஸோ அந்த எக்ஸாம் ஒரு வேளை அப்ராடில் போய் படிக்கிறதா இருந்தால் தேவையில்லைன்னு நிறைய ஏஜென்ட் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்ராட் எம்பிபிஎஸ்ல படிக்கிற சேர்த்தவங்க தான் ஏஜென்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட் இருப்பாங்க, நிறைய கண்ட்ரீஸ்க்கு நிறைய ஏஜென்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட ஒரு சில ஏஜென்ட்டுகள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒருவேளை எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கிறதா இருந்தா உங்களுக்கு நீட் யூஜி பாஸ் ஆயிருக்க தேவையில்லை. பாஸ் ஆயிருக்க தேவையில்லை மீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீட்ல நீங்க 720 மார்க் ஃபுல் மார்க் 720னா 720க்கு அந்தந்த இயர் வந்து கட் ஆஃப் இருக்கும். ஸோ மினிமம் பாசிங் மார்க் வந்து 116 120 உங்களோட கம்யூனிட்டிக்கு பேஸ்ட் ஆன் யுவர் கம்யூனிட்டி அந்தந்த இயருக்கு வந்து பாஸ் மார்க் இருக்கும். ஸோ அந்த 116 அந்த குறிப்பிட்ட ஒரு மார்க் நீங்க மினிமம் பாஸ் மார்க் எடுத்தீங்கன்னா அந்த நீட் எக்ஸாம்ல நீங்க பாஸ். அப்பதான் நீங்க ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ்லயே நீங்க போய் படிக்க முடியும். காசு கொடுத்தாச்சு உங்களால போய் படிக்க முடியும். அதுதான் இது நார்மலான பிளான். ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரி ஒரு சில ஏஜென்ட் வந்து எம்பிபிஎஸ் அப்ராட்ல நீட் ஃபெயில் ஆயிருந்தாலும் போய் படிக்கலாம் சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இப்போ நான் அதுக்கான ஆன்சர் நான் சொல்லணும். நீங்க எம்பிபிஎஸ் அப்ராட் ஒரு வேலை ஃபெயில் ஆயிருந்தா நீட் யூஜில ஃபெயில் ஆயிருந்தா போய் படிக்கலாமானா எஸ், போய் படிக்கலாம். பட் அதுக்கப்புறம் நடக்கப்படுற கான்சிக்வன்ஸ் என்னன்னா, உங்களால உங்களோட மெடிக்கல் சர்வீஸ், அதாவது படிச்சு முடிச்சுட்டு இந்தியாவில் உங்களோட மெடிக்கல் சர்வீஸ் பண்ண முடியாது. டாக்டரா உங்களால இந்தியாவில் வேலை செய்ய முடியாது. ஸோ இதுல வந்து எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்க நீட் இல்லாம படிக்கிற 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து ஒருவேளை நீங்க நீட் யூஜி பாஸ் ஆகாம நீங்க அப்ராட்ல போய் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும், ஒரு பிளான் வச்சிருக்கணும். நான் வந்து இந்தியாவுக்கு மறுபடியும் வரமாட்டேன், நான் வந்து அப்ராட்ல போய் செட்டில் ஆக போறேன். ஸோ அப்ராட்ல யூஎஸ்எம்எல்டி, பிஎல்இ அந்த மாதிரி எக்ஸாம், பிளாப் அந்த மாதிரி எக்ஸாம் நான் போயிட்டு எழுதி அங்கேயே வந்து நான் என்னோட மெடிக்கல் சர்வீஸ் பண்ண போறேன், அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கும். இந்தியாவுக்கு நான் மறுபடியும் வந்து என்னோட சர்வீஸ் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு வந்து நீட் யூஜி தேவையில்லை. ஒருவேளை நீங்க அப்ராட்ல படிச்சு முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் பண்ணிட்டு நீங்க இந்தியாவுக்கு வந்து உங்களோட சர்வீஸ் மெடிக்கல் சர்வீஸ் எஃப்எம்ஜி எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்க உங்களோட மெடிக்கல் சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களால பண்ண முடியாது. என்எம்சி நேஷனல் மெடிக்கல் கமிஷனோட ரூல்ஸ் பிரகாரம், என்எம்சி இந்தியாவோட ரூல்ஸ் பிரகாரம் உங்களால நீட் யூஜி பாஸ் பண்ணாம எம்பிபிஎஸ்ல படிச்சீங்கன்னா உங்களோட கோர்ஸ் வந்து வேலிட் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் என்எம்சியில இருந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்ராட்ல படிக்கிற எஃப்எம்ஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நிறைய டிபேட்டும் போச்சு. ஸோ அது நிறைய ஹைகோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல நிறைய கேசஸும் ரெகார்டிங் எஃப்எம்ஜிஸ் நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு இதுல வந்து நீட் யூஜியை நீங்க பாஸ் பண்ணாம எம்பிபிஎஸ் படிக்கிறதா இருந்தா நீங்க முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு வேளை இந்தியாவுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நீட் யூஜி கண்டிப்பா 100% ஃபார் ஷூர் நீங்க நீட் யூஜி எக்ஸாம் பாஸ் பண்ணி இருக்கணும். ஒருவேளை உங்க ஏஜென்ட்டுங்க யாராச்சும், நீங்க 12th படிச்சு முடிச்சுட்டு நீங்க உங்க பேரண்ட்ஸும் நீங்களும் வந்து நிறைய ஏஜென்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. எம்பிபிஎஸ் நீட் முடிச்சு எம்பிபிஎஸ் வந்து அப்ராட்ல படிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு சில ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. நீட் யூஜி எழுதும் போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்டுகளை வந்து உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து கூட்டிட்டு போறேன், நீங்க நீட் ஃபெயில் ஆயிருந்தா கூட பரவாயில்ல, நீங்க அப்ராட்ல படிக்கணும், நீட் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்ற ஏஜென்ட் கிட்ட இந்த என்னோட வீடியோ போய் காமிங்க. ஸோ அவங்க வந்து நான் ஒருவேளை தப்பா இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தா அவங்க என் மேல கேஸ் கூட போட்டும் எனக்கு என்ன ப்ராப்ளமும் கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் இந்த டேட் வரைக்கும் 2024 ஜூலை 31 இன்னைக்கு நான் வீடியோ போடுறேன். இந்த நாள் வரைக்கும் ஆஸ் பர் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆஃப் இந்தியா
அவங்களோட ரூல்ஸ் பிரகாரம் கண்டிப்பா நீங்கள் ஒருவேளை எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கிறதா இருந்தா நீட் யூஜி பாஸ் ஆயிருக்கணும். அண்ட் ஆல்சோ நான் ஒரு நோட் வச்சுக்கிறேன். நீங்கள் மறுபடியும் இந்தியாவில் வந்து சர்வீஸ் பண்ணணுங்கிறதா இருந்தா நீங்க நீட் யூஜி குவாலிஃபை ஆயிருக்கணும், பாஸ் ஆயிருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் நீட் அண்ட் எஃப்எம்ஜி எக்ஸாம்ஸ் இந்த ரிலேட்டடான ஒரு வீடியோஸ் நிறைய வேணும்னா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருந்தா கீழே என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போட்டு விடுங்க. இன்னும் உங்களுக்கு பர்சனல் ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் ரெகார்டிங் எஜுகேஷன், ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் ரிலேட்டட் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் இருந்தா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுட்டு தான் ஆன்சர் பண்றேன். தேங்க்யூ.